வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொழுப்பு சத்து நிறைய பேருக்கு ரத்தத்துல அதிகமா இருக்கும். இதுக்கு பேர் ஹை கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான். கொலஸ்ட்ரால்னா என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு சத்து தான். அது உடல் உறுப்புலயுமே இருக்கும். சில பேருக்கு ரத்தத்திலேயே நமக்கு இருக்கும். அதே மாதிரி நமக்கு நார்மலாவே நம்மளுக்கு ரத்த நாளங்கள்ல கூட சில பேருக்கு உள்ள சில பேருக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். கொழுப்பு நமக்கு ஜாஸ்தியா இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம ரத்த டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அதுல நமக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் 200க்கும் மேல இருந்தது அப்படின்னா நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, ஹையா இருக்கு, நார்மலா இருக்கதோட கொஞ்சம் கூட இருக்கு அப்படின்னு. இதுலயே நிறைய பிரிவுகள் இருக்கு. உங்களுக்கு கொலஸ்ட்ராலே ட்ரைகிளிசரைட்ஸ், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு. நம்ம கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்கும் போது நமக்கு இது நம்மளுக்கு ரொம்ப டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. ஆனா நார்மலா பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் ஒரு 200க்கு மேல இருக்கக்கூடாது. 200க்கு மேல இருந்ததுன்னா நம்மளுக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நம்ம பிளட்ல. பிளட்ல ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா எக்ஸஸ் நம்மளோட உறுப்புகளுக்கு வெளியில ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நமக்கு ஃபேட்டி லிவர், அதாவது அந்த செல்ஸ்குள்ள அந்த நம்மளோட கல்லீரல்ல உள்ள செல்ஸ்குள்ளேயே ஃபேட் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். சில நேரம் ஹார்ட்டுக்கு வெளியில கூட ஃபேட்டி ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட்லயுமே உங்களுக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் வெளிப்பகுதியில. அதே மாதிரி லிவர்லயுமே உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி, அதே மாதிரி ஃபேட்டி லிவர்ன்றும் உங்களுக்கு செல்ஸ்குள்ளேயே உங்களுக்கு ஃபேட் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்ஸுக்கு நடுவுல இந்த மாதிரிலாம் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த உறுப்போட ஃபுல் ஃபங்க்ஷனிங் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்த கொலஸ்ட்ரால்னால வர ஆரம்பிக்கும். முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரத்த நாளங்களுக்குள்ள உள்ள உங்களுக்கு கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேயர் மாதிரி உள்ள ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ரத்த ஓட்டம் நமக்கு ஸ்மூத்தா இருக்காது. இதனால நமக்கு பிரஷர் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி நமக்கு பிரஷர் கூடுச்சுன்னா நமக்கு ஹார்ட்ல நம்மளுக்கு கொரோனரி ஆர்டரிஸ் இருக்கு. அது ஹார்ட்டுக்கு போற ரத்த நாளங்கள்ல நமக்கு அடப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு இந்த இடது பக்கமா நமக்கு கை வலியோ, உங்களுக்கு நெஞ்சுல வலியோ ரொம்ப கூடிருச்சு அப்படின்னா அந்த கொழுப்பு தன்மை உள்ள தேங்கி தேங்கி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி நம்ம கொழுப்பு தன்மை உங்களுக்கு அந்த ரத்த நாளங்களுக்குள்ள தேங்குறதுனால பிளட் சப்ளையே ரொம்ப கம்மியாகிறதுனால நம்ம பக்கவாதம் நம்மளுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம பிரெயின் அஃபெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நம்ம கொழுப்பு நம்ம உடம்புல ஜாஸ்தி ஆகும் போது இருக்கு. நம்ம ஹோமியோபதியில எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னா இந்த பிளட்ல இருக்க கொழுப்பு சத்து கம்மி பண்றதுக்கும், அதே மாதிரி உறுப்புகளுக்குள்ள அந்த மாதிரி ஃபேட்டி லிவரா இருக்கட்டும், ஹார்ட்ல ஒரு ஃபேட்டி டீஜெனரேஷன் ப்ராப்ளமா இருக்கட்டும், என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த ஆர்கன்ஸ்குள்ள இருக்கிற ஃபேட்டை கம்மி பண்றதுக்கு, பிளஸ் பிளட் வெசல்ஸ்குள்ள இருக்க உங்களுக்கு அந்த ரத்த நாளங்களுக்குள்ள உள்ள கொழுப்பு தன்மையை கம்மி பண்றதுக்குமே ஹோமியோபதியில நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு, எந்த மருந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றத பக்காவா கேஸ் எடுத்துட்டு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஜென்ரலா இதுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவினா சட்டைவா, ஆரமெட், கிரிட்டேஜஸ், ஹார்ட்லாம் அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா கிரிட்டேஜஸ், இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த ஹை கொலஸ்ட்ரால் ரிலேட்டடா ஹோமியோபதியில எவ்வளவு எஃபெக்டிவா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கும் மேல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.